அழுகிய சடலத்தை வீட்டில் வைத்திருந்த கணவன் மனைவி மாந்திரீகம் செய்வதற்காக பெண்ணின் சடலத்தை கடத்தி வந்ததாக தகவல். குழந்தைகளை கடத்துவதைப் போல பிணங்களையும் கடத்துகிறதா மாஃபியா கும்பல்? சென்னை மயிலாப்பூர் மயானத்தில் இருந்து காணாமல் போகும் பிணங்கள். கள்ளத்தொடர்பு காரணமாக கணவரின் அண்ணன் மற்றும் மாமனாரை கொன்ற பெண். 3 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிச்சத்திற்கு வந்த கொலை சம்பவம். கிணற்றில் மர்மமான முறையில் பிணமாக கிடந்த பெண். கொலையா தற்கொலையா என போலீசார் விசாரணை. ₹26 லட்சம் பணத்தை வழிப்பறி செய்த 2 பெண்கள் உட்பட 3 பேர் கைது. பெண்ணின் கணவர் சிறையிலிருந்து திட்டம் போட்டு கொடுத்தது அம்பலம். பெரம்பலூரில் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகரில் ஒரு வீட்டில் ஏதோ மர்மம் நடப்பதாக கடந்த 10ஆம் தேதி காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலை அடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சோனல் சந்திரா, கூடுதல் துணை கண்காணிப்பாளர் ஞான சிவக்குமார் ஆகியோர் அடங்கிய காவல்துறை குழு ஒன்று அந்த வீட்டுக்கு சென்று பரிசோதனையிட்டது. அப்போது அந்த வீட்டின் பூஜை அறையில் இருந்த மரப்பெட்டியில் இறந்து 3 மாதங்களான அழுகிய பெண் சடலம் இருப்பது தெரிய வந்தது. இதுகுறித்து பெரம்பலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த வீட்டில் தங்கியிருந்த மந்திரவாதி கார்த்திகேயன், அவரது மனைவி நசீமா இருவரையும் கைது செய்தனர். மேலும் போலீசார் சடலத்தை எடுத்து வர பயன்படுத்தப்பட்ட காரையும் பறிமுதல் செய்தனர். மந்திரவாதியின் வீட்டிலிருந்து காளி சிலை, 40 கடற்குதிரைகள், பூஜைக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள், தகடுகள், மண்டை ஓடுகள், மை பொருட்களை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் மந்திரவாதி கார்த்திகேயன் பெரம்பலூர் கல்யாண நகர் பகுதியில் வைத்திருந்த அலுவலகத்தை போலீசார் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். விசாரணையில் மந்திரவாதி கார்த்திகேயன் அந்த வீட்டில் தனது மனைவியுடன் ₹20,000 வாடகைக்கு வசித்து வருவதும், பொதுமக்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு அவரது பிரச்சனைகளை சரி செய்வதாக கூறி பில்லி சூனியம் வைத்து வருவதும் தெரியவந்தது. மேலும் இறந்தவர்களின் ஆவிகளுடன் உறவினர்களை பேச வைப்பது, பெண்களை வசியம் செய்வது, கூடுவிட்டு கூடு பாய்வது உட்பட பல்வேறு சித்து வேலைகளில் ஈடுபட்டு வந்த கார்த்திகேயன் மந்திரம், மாயாஜாலம் கற்றுத்தருவதாக கூறி தமிழகத்தின் பல பகுதிகளில் பலரிடமும் பணம் பறித்து வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் அபிராமியின் உடலை வீட்டில் வைத்திருந்தது தொடர்பாக விசாரிக்க தொடங்கினர். மந்திரவாதி கார்த்திகேயனுக்கு மாந்திரீக வேலைக்காகவும் மகா காளி உக்கிர பூஜைக்காகவும் அகால மரணம் அடைந்த இளம்பெண்ணின் சடலம் தேவைப்பட்டுள்ளது. இதற்காக அவர் சென்னையைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் சதீஷ் என்பவரிடம் உதவி கேட்டுள்ளார். டிரைவர் சதீஷ் சென்னை மயிலாப்பூரில் உள்ள மயான ஊழியர்களான கார்த்திக் மற்றும் தன்ராஜ் ஆகியோரிடம் அணுகி சடலத்துக்கு பணம் கொடுப்பதாக கூறி இருவரையும் சம்மதிக்க வைத்துள்ளார். இதன்படி ஜனவரி 18ஆம் தேதி தற்கொலை செய்து பிரேத பரிசோதனைக்கு பின்னர் புதைக்கப்பட்ட சென்னை தேனாம்பேட்டை கார்டன் பகுதியைச் சேர்ந்த ஜெயராமன் என்பவரின் 21 வயது மகள் அபிராமியின் சடலத்தை தேர்ந்தெடுத்துள்ளனர். இதனையடுத்து ஜனவரி 24ஆம் தேதி அபிராமியின் உடலை குழியிலிருந்து தோண்டி எடுத்து மயான ஊழியர்களான கார்த்திக், தன்ராஜ் ஆகியோர் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து மந்திரவாதியின் ஓட்டுநர் சதீஷ்குமார் சென்னை அடையாறு பகுதியைச் சேர்ந்த MSc சைக்காலஜி படித்த வினோத்குமார் என்பவருடன் சேர்ந்து காரிலேயே அந்த சடலத்தை பெரம்பலூருக்கு எடுத்து வந்து மந்திரவாதி கார்த்திகேயனிடம் ஒப்படைத்துள்ளனர். மேலும் காவேரி, கொள்ளிடம் ஆற்றங்கரை பகுதிகளின் இடுகாடுகளிலிருந்து பூஜைக்கு பயன்படுத்த மண்டை ஓடுகளை வாங்கியுள்ளார் கார்த்திகேயன். இதற்காக அவர் ஒரு மண்டை ஓட்டுக்கு ₹200 கொடுத்ததாக கூறப்படுகிறது. அவர் சாதாரணமாக வீடு எடுத்து தங்குறாருன்னா எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. திடீர்னு பார்த்தா அவர் மண்டை ஓடுகளையும் சுடுகாட்டுக்கு போய் இளம்பெண்ணை சூசைடு பண்ணிக்கிட்ட பெண்ணை ஒரு வாரத்து காலத்துக்குள்ளார அந்த உடம்பை கைப்பற்றி கொண்டாந்து
தன்னுடைய வீட்டில் வச்சு மண்டை ஓடுகளை வச்சு பூஜையெல்லாம் பண்ணால் அந்த அந்த இளம்பெண் உடம்புல இருந்து வரக்கூடிய ஆவி ஒரு வார காலம் வரைக்கும் அதனுடைய ஆத்மா இருக்கும். அந்த ஆத்மாவை வந்து நாங்கள் வந்து வசப்படுத்தி மக்களுக்கு என்கிட்ட வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் நான் வந்து பில்லி சூனியம் அந்த மாதிரியான மாந்திரீக வேலைகள்லாம் செய்ய போகிறேன்னு சொல்லி மூட பழக்க வழக்கங்களை ஓரளவுக்கு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்கிட்ட வர்றதுனால இதை பயன்படுத்தி அவங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி இது மாதிரி எனக்கு மாந்திரிக வேலைகள்லாம் தெரியும், உங்கள் எதிரிகளை மற்றவங்களெல்லாம் நான் வந்து வசியப்படுத்த முடியும், அவங்களுக்கெல்லாம் கெடுதல் பண்ண முடியும்னு சொல்லி மாந்திரிக வேலைகளை செய்ய போகிறதா சொல்லி அவங்ககிட்ட இருக்க பணம் பொருள் நகை இதெல்லாம் வந்து பறிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஏமாற்றுத்தனமான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார். விசாரணைக்கு பிறகு மந்திரவாதி கார்த்திகேயன், மந்திரவாதியின் மனைவி நசீமா ஆகியோரை பெரம்பலூர் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் சுஜாதா முன்னிலையில் ஆஜர்படுத்தி பின்பு திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து சென்னை போலீசாரின் உதவியுடன் மயிலாப்பூர் மயான ஊழியர்களான கார்த்திக், தன்ராஜ் மற்றும் பிணத்தை எடுத்து வந்த வினோத்குமார், மந்திரவாதியின் கார் ஓட்டுநர் சதீஷ் ஆகிய 4வரும் கைது செய்யப்பட்டனர். பின்னர் 4வரும் பெரம்பலூர் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் சுஜாதா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதேபோன்று கடந்த ஆண்டு ஏப்ரல் 18ஆம் தேதி பெரம்பலூர் மாவட்டம் நாரணமங்கலம் அருகே உள்ள மருதடி கிராமத்தில் நரபலி கொடுக்கப்படுவதாக பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் மந்திரவாதி கார்த்திகேயன் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது தற்போது அந்த வழக்கு நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தங்கள் பகுதியில் பெண்ணின் சடலத்துடன் 3 மாத காலமாக மாந்திரீகர் ஒருவர் பூஜை நடத்தி வந்துள்ளார் என்பதை அறிந்த MM நகர் மக்கள் பீதியில் ஆழ்ந்துள்ளனர். புணங்களுடைய புணத்து மத்தியிலையும் மண்ட ஓட்டுகள் மத்தியிலையும் தான் இப்போ நாங்கள்லாம் சுற்றிலும் குடியிருந்துட்டு இருக்காங்கிறது எங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து மக்களுடைய மூட பழக்க வழக்கங்களை பயன்படுத்திக்கிட்டு இப்படியாப்பட்ட மோசடி பேர்வழிகள் மக்களை ஏமாற்றி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் பொருள் நகையெல்லாம் ஏமாத்துகிற வேலையை செஞ்சிட்ருக்காங்க. பூமிக்கு இணையான கோள்களை கண்டுபிடித்து விட்டதாக நாசா பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த விஞ்ஞான யுகத்தில் மக்கள் மூட நம்பிக்கையில் மூழ்கிக் கொண்டிருப்பது வேதனை அளிப்பதாக தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும். வளர்ந்து வர அறிவியல் யுகத்தில் மக்கள் இன்னமும் இந்த மாந்திரிகத்தை நம்புறாங்களா? அவங்க நம்புறாங்க அப்படின்னா சமுதாயத்தில் இவங்க வந்து அவங்க ஆசையை தூண்டுறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி இந்த மாதிரி மந்திரவாதிகள் இன்னமும் இந்த அறிவியல் யுகத்தில் மக்களை மூட நம்பிக்கைக்கு ஆளாக்கி மக்கள்கிட்ட இருக்க ஒரு பொருளாதாரத்தை அபகரிக்கிற வேலையில தான் ஈடுபட்டு இருக்காங்க. முருகானந்தம், நியூஸ் 7 தமிழ், பெரம்பலூர். அரசு மருத்துவமனைகளில் இருந்து பிறந்த குழந்தைகளை கடத்துவது போல சுடுகாட்டிலிருந்து பிணங்களை கடத்தும் குற்றத்திற்கு பின்னணியில் ஒரு பெரும் மாஃபியா கும்பல் செயல்படலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் மயானங்கள் மீது அரசின் கவனம் குவிய வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். பெரம்பலூரில் மந்திரவாதி கார்த்திக் என்பவர் வீட்டில் பெண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. விசாரணையில் அந்த சடலம் 3 மாதங்களுக்கு முன்னால் இறந்த அபிராமி என்ற பெண்ணுடையது என்பது தெரியவந்தது. இதையடுத்து மந்திரவாதி கார்த்திக்கை கைது செய்து அவருக்கு பிணம் எப்படி கிடைத்தது என விசாரித்த போது போலீசாருக்கு ஒரு ஆச்சரியகரமான தகவல் கிடைத்தது. சென்னை மயிலாப்பூர் மயானத்திலிருந்து அச்சடலம் கடத்தி கொண்டுவரப்பட்டதாக திடுக்கிடும் தகவலை சொல்லியிருக்கிறார் மந்திரவாதி. இதையடுத்து சென்னை மயிலாப்பூர் மயானத்தில் பிணம் கடத்தப்படுகிறதா என்பது குறித்து அறிய முதற்கட்டமாக அப்பகுதியில் உள்ள மக்களிடம் விசாரித்தோம். மயான பூமிக்கு அருகே வசிக்கும் பத்திரிகையாளர் திருமுருகன் மயானத்திலிருந்து பிணங்கள் கடத்தப்படுவதாக வெளியாகியுள்ள செய்திகளால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் இதுபோல் சம்பவங்கள் நடந்திருக்க வாய்ப்பிருப்பதாகவும் சந்தேகம் கிளப்புகிறார் அவர். இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம நடந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போனால் இது மாதிரி அரசல் புரசலாக விஷயங்கள் தான் வந்திருக்கே தவிர இந்த மாதிரி வெட்ட வழியாக இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததா இல்லை. ஏன்னா இது மாதிரி ஒரு பிணம் கடத்தப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு விஷயமே ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த இறந்து போன பெற்றவங்க வந்து எவ்வளோ பெரிய வேதனையை அனுபவிப்பாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டத்தை தாங்கி அந்த குழந்தைய அங்கே வந்து புதைச்சிருப்பாங்க. அதை போய் எடுத்து ஒருத்தன் வாங்கிட்டு போயிருக்கான் அப்படின்னா இந்த சமூகத்தில் என்ன நடக்குது? இந்த சமூகம் வந்து எந்த அளவுக்கு போயிட்டுருக்குதுன்னே தெரியல. ஆனால் பத்திரிகையாளர் திருமுருகன் எழுப்பிய சந்தேகம் குறித்து காவல்துறையினரிடம் கேட்டபோது கைலாசபுரம் சுடுகாட்டிலிருந்து பிணம் காணாமல் போனதாக இதுவரை எந்த புகாரும் வரவில்லை என்று தெரிவிக்கின்றனர்.
இந்நிலையில் இறந்த உடலின் அருகில் உறவினர் அல்லாதவர்கள் நெருங்க தயக்கம் காட்டும் நிலையில் சுடுகாட்டு ஊழியர்கள் பிணத்தை விற்கின்றனர் எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்திய தண்டனை சட்டப்படி பார்த்தால் பிறர் பொருளை களவாடினாலோ அல்லது அசையும் சொத்துக்களை களவாடினாலோ அதற்கு தான் 380 செக்ஷன் 379, அதாவது பிறர் பணத்தை கொள்ளையடித்தாலோ இந்த மாதிரி ஒரு செக்ஷன்ஸ் போட முடியும். ஆனால் இது புதுவிதமான ஒரு வழக்காக உள்ளது. இதற்கு அவர்களுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், அது ஒப்புதல் வாக்குமூலம், இது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது, என்னை யார் எடுத்து வர சொன்னார் என்ற ஒரு சில கோணங்களில் போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். அதன் பிறகுதான் இந்த வழக்கின் முடிவு கொடுத்து தெரிய வரும். மயிலாப்பூர் மயானத்தில் போதுமான பாதுகாப்பில்லை என அப்பகுதியில் வசிக்கும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மயான பூமியில் இறந்த சடலத்திற்கு கூட பாதுகாப்பில்லை என கவலை தெரிவிக்கின்றனர். பொதுமக்கள் வழிபட்டு போகிற இடம் அந்த இடத்துல இப்போதைக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது. எந்த நேரத்தில் யார் வரான் போகிறான்றது தெரியல. திருச்சி, பெரம்பலூர், புதுக்கோட்டை இந்த பக்கத்தில் இருந்து இந்த சுடுகாடை தேடிட்டு இங்கே இருக்கிற பிணங்களை வாங்கி போகிறதுக்குன்னா இது மிகப்பெரிய ஒரு பின்னால் ஒரு பின்னணி இருந்து தான் இது செயல்பட்டு இருக்குது. இது இந்த சுடுகாட்டில் மட்டும் நடக்கிறதில்ல, இது பல சுடுகாட்டில் இது நடந்துட்டுருக்கு. மயிலாப்பூர் மயானத்தில் மின்தகன பணிகள் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அரசு உடனடியாக இதனை திரும்ப பெற்று அந்த பணிக்கும் அரசு ஊழியர்களை நியமிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. குதிப்தின் நியூஸ் 7 தமிழ், சென்னை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயினுடைய வீட்டின் பூட்டை உடைத்து 7 சவரன் நகை, 1/2 கிலோ வெள்ளி, விவசாயி கடன் வாங்கி வைத்திருந்த 80,000 ரூபாய் பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த புரிசை கிராமத்தைச் சேர்ந்தவர் பாண்டுரங்கன். விவசாயியான இவர் புரிசையில் உள்ள தனது நிலத்தின் அருகிலேயே வீடு கட்டி குடியிருந்து வருகிறார். இவர் விவசாய வேலைக்கு சென்றிருந்த நிலையில் இவரது மனைவி கீதாஞ்சலி வீட்டை பூட்டிவிட்டு 100 நாள் வேலைக்கு சென்றுள்ளார். வேலை முடித்து கீதாஞ்சலி வீட்டிற்கு வந்தபோது கதவு திறந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்று பார்த்துள்ளார். அப்போது விவசாய வேலைகளுக்காக கடன் வாங்கி வைத்திருந்த 80,000 ரூபாய் பணம், 7 சவரன் தங்க நகைகள், 1/2 கிலோ வெள்ளி நகைகள் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. மேலும் சிறுவர்கள் வைத்திருந்த உண்டியல் காசுகள், செல்போன்கள் ஆகியவையும் திருடப்பட்டுள்ளன. இதனையடுத்து இவர் அளித்த புகாரின் பேரில் அணக்காவூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவசாய வேலைக்காக 80,000 கடன் வாங்கிட்டு வந்தோம். 2 பாண்ட் எழுதி வாங்கிட்டு வந்த காசு வீட்டில் வச்சிருந்தோம். அந்த காசு நான் 100 நாள் வேலைக்கு போயிருந்து வந்தா கதவு திறந்துட்டு, வீட்டு கதவு திறந்துட்டு, பீரோ லாக்கர்லாம் திறந்துட்டு, பீரோ லாக்கர் திறந்துட்டு 7 சவரன் நகை இல்லை, 80,000 காசு இல்லை, வெள்ளி குங்கபரணி, வெள்ளி கொலுசு, 1/4 கிலோ கொலுசு. வேலூர் மாவட்டத்தில் வழிப்பறியில் ஈடுபட்ட 2 பெண் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த ராதாகிருஷ்ணன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன். இவர் கடந்த 6ஆம் தேதி அருகில் உள்ள வங்கியில் பணம் செலுத்த தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்து வந்தவர்கள் கண்ணனை தாக்கிவிட்டு அவரிடமிருந்த 26 லட்சம் ரூபாயை வழிப்பறி செய்து தப்பியோடினர். இதனையடுத்து விருதம்பட்டு காவல் நிலையத்தில் கண்ணன் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் விருதம்பட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் வழிப்பறியில் ஈடுபட்டு திருவள்ளம், திருப்பாக்குட்டை பகுதியைச் சேர்ந்த ரம்யா, சுதா, மணிகண்டன் ஆகிய 3 பேரை காட்பாடி காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சிறையில் உள்ள ரம்யாவின் கணவர் கொடுத்த திட்டத்தின் மூலம் செயல்பட்டு வழிப்பறியில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளனர். விசாரணைக்கு பிறகு மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தலைமறைவான நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்து நாளூரில் வசிப்பவர் ராஜேஷ். இவர் அதே பகுதியில் சிறிய பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். திருமணமான இவர் அங்கு அருகில் வசிக்கும் 16 வயது சிறுமியை ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். வீட்டிற்கு சென்ற சிறுமி நடைபெற்ற சம்பவம் குறித்து பெற்றோரிடம் தெரிவித்ததை தொடர்ந்து அவர்கள் பொன்னேரி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிறுமியை பொன்னேரி அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்த பின்னர் சென்னை ராயபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மேலும் சிறுமியை வன்கொடுமை செய்துவிட்டு தலைமறைவான ராஜேஷை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
ஈரோடு மாவட்டத்தில் மனைவியை கொலை செய்ய முயற்சி செய்த வழக்கில் பழ வியாபாரிக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து மகிழா நீதிமன்ற நீதிபதி திருநாவுக்கரசு தீர்ப்பளித்தார். ஈரோடு சூரம்பட்டி டீச்சர்ஸ் காலனி பகுதியைச் சேர்ந்த பழ வியாபாரி சிவகுமார், இவரது மனைவி விஜயலட்சுமி, இவர்களுக்கு மோகனப்பிரியா, இந்துப்பிரியா என்ற 2 பெண்கள் உள்ளனர். விஜயலட்சுமிக்கும் சிவகுமாருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்படும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் விஜயலட்சுமிக்கு சொந்தமான வீட்டை விற்க சொல்லி சிவகுமார் வற்புறுத்தியதாகவும் இதற்கு விஜயலட்சுமி மறுத்ததாகவும் தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சிவகுமார் கடந்த 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் தேதி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து கழுத்து, கைவிரல் என சரமாரியாக குத்தி காயப்படுத்தி கொலை செய்ய முயற்சி செய்துள்ளார். இதுகுறித்து விஜயலட்சுமி ஈரோடு சூரம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த வழக்கு ஈரோடு மகிழா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி திருநாவுக்கரசு சிவகுமாருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். அபராத தொகையை கட்ட தவறினால் 2 ஆண்டு கூடுதலாக சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். தேனி மாவட்டம் கோம்பை கிராமத்தைச் சேர்ந்தவர் சரண்யா. இவருக்கு பிரவீன்குமார் என்பவருடன் திருமணமாகி ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. பிரவீன்குமார் காஷ்மீரில் ராணுவ பிரிவில் பணியாற்றி வருகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு சரண்யா டெல்லியில் உள்ள தமிழக சிறப்பு காவல் படையில் பணியாற்றி வந்துள்ளார். அதே காவல் படையில் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன்கோவிலைச் சேர்ந்த அமிர்தராஜ் என்பவரும் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லானை என்பவரும் பணியாற்றி வந்துள்ளனர். அப்போது அமிர்தராஜுக்கும் சரண்யாவுக்கும் நெருக்கமான பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அமிர்தராஜ் சென்னையில் ஆயுதப்படை காவலராகவும் சரண்யா மற்றும் கல்லானி திருவள்ளூரில் ஆயுதப்படை காவலர்களாகவும் பணிக்கு சேர்ந்துள்ளனர். இந்நிலையில் சரண்யா திருவள்ளூரில் உள்ள மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே உள்ள கோகினூர் அவென்யூவில் வாடகைக்கு வீடு எடுத்து தனது 1 வயது மகன் கவின் பிரதீப், கணவனை பிரிந்து வாழும் தனது அக்காள் மணிகண்ட தேவி மற்றும் தாத்தா சுருளியப்பன் ஆகியோருடன் வசித்து வந்தார். இந்நிலையில் அமிர்தராஜ் சென்னையிலிருந்து அடிக்கடி சரண்யாவின் வீட்டுக்கு வருவதை வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார். இதற்கிடையே சரண்யாவுக்கும் கல்லானைக்கும் நெருக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை அமிர்தராஜ் கண்டித்திருக்கிறார். இதனால் கல்லானைக்கும் அமிர்தராஜுக்கும் இடையே தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் சரண்யாவை காண அமிர்தராஜ் திருவள்ளூருக்கு வந்திருக்கிறார். இதனை அறிந்த கல்லானை தனது நண்பர்களும் ஆயுதப்படை காவலர்களுமான சுந்தரபாண்டியன், சந்திரன், சந்தனகுமார் ஆகியோருடன் சேர்ந்து அமிர்தராஜை கண்டிப்பதற்காக சென்றிருக்கிறார். இதனையடுத்து அமிர்தராஜுக்கும் கல்லானைக்கும் சரண்யாவின் வீட்டு அருகே கடுமையான வாக்குவாதம் நடந்துள்ளது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் கல்லானையின் நண்பர் சுந்தரபாண்டியன் அமிர்தராஜை கடுமையாக தாக்கியுள்ளார். மேலும் கற்களை கொண்டும் வீசியுள்ளார். தன்னை 4 பேரும் சேர்ந்து தாக்க வந்ததைக் கண்டு பயந்த அமிர்தராஜ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சுந்தரபாண்டியனின் வயிறு மற்றும் மார்புக்கு கீழே குத்தியுள்ளார். இதனையடுத்து சுந்தரபாண்டியன் ரத்த வெள்ளத்தில் சாய்ந்த பின்னும் கோபம் தீராத அமிர்தராஜ் கல்லானையின் நண்பர் சந்திரனை முதுகில் கத்தியால் குத்தியுள்ளார். மேலும் இதனை தடுக்க வந்த சரண்யாவின் அக்காவையும் அமிர்தராஜ் தாக்கியுள்ளார். இதில் அவருக்கு 2 கால்களிலும் படுகாயம் ஏற்பட்டுள்ளது. ரகளையின் போது எழுந்த சத்தத்தால் குடியிருப்பு பகுதியில் வசித்தவர்கள் அங்கு திரண்டு வந்து காயமடைந்த சுந்தரபாண்டியன், சந்திரன், தேவி ஆகிய 3வரையும் திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுமதித்தனர். இதில் சுந்தரபாண்டியன் இறந்து போயிருந்ததை அடுத்து படுகாயமடைந்திருந்த சந்திரன் மேல் சிகிச்சைக்காக சென்னை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இதுகுறித்து அந்த பகுதிவாசிகள் திருவள்ளூர் தாலுகா காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து காவலர் சுந்தரபாண்டியை கொலை செய்த ஆயுதப்படை காவலர் அமிர்தராஜை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து ஆயுதப்படை பெண் காவலர் சரண்யா உட்பட கல்லானை, சந்திரன், சந்தனகுமார் ஆகிய 4 பேரும் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாம்சன் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். சமூகத்தில் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டிய காவல்துறையினரை தகாத உறவுகளில் ஈடுபட்டு அது கொலை வரை கொண்டு சென்றிருப்பது பொதுமக்களிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவலர்களே இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவதனால் இதுக்கு மிகவும் வேதனை அளிக்கிறது. இதுக்கு காவல்துறை உயர் அதிகாரிகளும் அரசாங்கமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட சம்பவங்கள் தமிழகத்திலே மனவேதனை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய காவல்துறை காவலர்கள், பொதுமக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய காவலர்களே இப்படி நடந்து கொண்டால் பொதுமக்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட காவலர்களுக்கான சமூக பொறுப்பை உணராததே இதற்கு காரணம் என தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள் இதுகுறித்து உயரதிகாரிகள் பயிற்சி வகுப்புகளையும் நடத்த வேண்டும் என தெரிவிக்கிறார்கள்.
மேலும் ஓய்வறியாமல் பணியாற்றும் காவலர்களுக்கு சீரான இடைவெளியில் மனவள பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். காவல்துறையில மத்தியில் ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒழுங்கில்லாத சம்பவத்தை தான் காட்டுகிறது. எனவே காவல்துறை, திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை உடனடியாக ஆயுதப்படை மட்டுமல்ல, அனைத்து காவல் நிலையம் இருக்கிற அடிமட்ட சாதாரண காவலர்களுக்கு ஒரு மன சிகிச்சை, அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது என்பதை அறிந்து அவர்களுக்கு மனோதத்துவ ரீதியில் சிகிச்சை அளித்தால் மட்டுமே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறாது. இதுக்கு முழு முதற் காரணம் ஓய்வில்லாமல் அவர்கள் பணியாற்றுவதும் மனச்சிதைவுக்கு அவர்கள் ஆளாவதும் காரணம். ஆக உயர் அதிகாரிகள் இதை தக்க கவனத்தில் எடுத்துக்கொண்டு காவலர்களுக்கு விடுப்பு அளிப்பதும், அவர்களுக்கு மனச்சிதைவான காவலர்களை உடனே மனவள பயிற்சியை அளிப்பதும் உடனடி தேவை என்பதை சமூக ஆர்வலர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ராதாகிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ், திருவள்ளூர்.